வணக்கம். நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் அவங்க இப்போ கொடுத்துருக்கிற வாக்குறுதிகள் இதில் முதலில் ஏ என்று ஆரம்பிக்கக்கூடிய ஏஐஏடிஎம்கே அப்படிங்கிற கட்சியில் அவங்க என்ன வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இவங்கனால என்ன நன்மைகள் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம பார்த்துடலாம். இதில் பெண்களுக்கு நிதி உதவி, இப்போ மகளிர் உரிமை தொகை இருக்கு இல்லைங்களா, அது குலவிளக்கு திட்டம் அப்படிங்கிற பேரில் மாதம் ஒவ்வொருத்தருக்கும் இப்போ யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு 2000 ரெட்டிப்பாக தரப்படுகிறது. அது மட்டும் இல்லை, கையில் அவங்கக்கிட்ட குடும்ப அட்டைன்னு இருந்ததுனால அவங்க எல்லாத்துக்குமே பெற தகுதி உடையவர்கள் அப்படின்னு இவங்க சொல்ல வர்றாங்க. ரெண்டாவது, இலவச பேருந்து பயண விரிவாக்கம். இது ஆண்களுக்கும் சேர்த்து நாம் இங்கே இலவசமாக அந்த பேருந்தில் நம்ம எங்கே வேணாலும் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டாவது சொல்ல வர்றாங்க. அடுத்தது, அம்மா இருசக்கர வாகன திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன வேலையில் எடுத்துட்டிங்கன்னாலும் சரி 25,000 ரூபாய் மானியம் அப்படிங்கிற இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது, எரிவாயு சிலிண்டர்கள் 3 சிலிண்டர்கள் ஒரு ஆண்டுக்கு சிலிண்டர்கள் நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. இதில் கூடுதல் இருக்கலாம், தேர்தல் முடியறதுக்குள்ள நாங்கள் முழுசுமே கொடுக்குறோம், இல்லை 2 குறைச்சிக்கிறோம், இப்படி எது வேணாலும் இருக்கலாம். இன்றைய நாளில் அதுதான் இப்போ அவங்க கொடுத்துருக்குற ஒரு உறுதியளிப்பு. அதே அடுத்தது ஓஏபின்னு சொல்லுவாங்க, முதியோர் உதவி தொகை அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நிறுத்தி வச்சுருந்துருக்குறாங்க. அதில் ஒரு சிலருக்கு மட்டும் வந்துருக்கு. அதில் கூடுதலாக கொஞ்சம் நிறையா சேர்த்து கொடுக்கறதுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே அடுத்து வேலைவாய்ப்பு மற்றும் ஊதியம், அதில் எப்படி கொண்டு வர்றாங்க, 125 நாள்லேருந்து 150 நாளாக இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தில் கொண்டு வராங்க. வீடு இல்லாதவங்களுக்கு வீடு, அம்மா இல்லம் ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்தது தான். அது திரும்ப அவங்க இவங்க வந்தோடனே இது கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க. ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கான சலுகைகள், அவங்களுக்கு 10 லட்சம் இழப்பீடு, காயம் அடைஞ்சவங்களுக்கு 2 லட்சம். நாம தான் மாட்டுக்கு பக்கத்துலேயே போகிறல, மாடுன்னா என்னன்னு தெரியாது, மாட்டு படத்தை காட்டி இதுதாங்க மாடு அப்படின்னு காட்டுற அளவுக்கு நம்ம ஏரியாவில் விவசாயங்களும் மற்ற இதெல்லாம் பாரம்பரியங்களும் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே கல்வி, விவசாயம், அதே மாதிரி மருத்துவம். ஆனால் இவங்க ஆட்சியில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அரசு அலுவலகங்கள்லையும் மிக எளிமையாக ஒரு சான்றிதழ்கள் வாங்கிடலாம். எதுவாக இருந்தாலும் மக்களுக்கு தேவையான அரசு தேவைகள் மிக எளிமையில் கிடைக்கும். ரொம்ப செலவு பண்ண வேண்டியதில்லை, நம்ம முறையாக விண்ணப்பிச்சா போது கிடைக்கும்.